நாகப்பட்டினத்தில் செம்மரக்கடை கீழ்சந்து பகுதிகளில் 50 வீடுகள் உள்ளே நிலையில் சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக 5க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. இது தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுத்துமணி. விவரங்கள். பலவேல் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் அந்த வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து பல்வேறு இடங்கள்ல குறிப்பாக அந்த தாழ்வான குடியிருப்புகளை சுற்றி இந்த மழைநீர் தேங்கியுள்ள காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதாவது நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட அந்த 25வது வார்டு, அதாவது செம்மரை கடை கீழ்சந்து பகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 5க்கும் மேற்பட்ட வீடுகள்ல மழைநீர் புகுந்துள்ளது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ள சூழல்ல வீடுகளை சுற்றி மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதாவது மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி இல்லாத காரணத்தினால் இந்த குடியிருப்பை சுற்றி தண்ணீர் சூழ்ந்துள்ளது. குறிப்பாக வீட்டு உபயோகப் பொருட்கள் மட்டுமின்றி வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்ததால் அந்த வீட்டில் உள்ள முதியோர்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். இது தொடர்பாக பல முறை மனு அளித்தும் அந்த உரிய தீர்வு எட்டப்படாததே அந்த மழை காலங்களில் குடியிருப்புக்குள் தண்ணீர் புகுவதற்கு காரணம் என அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக நகராட்சியினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொடர்ச்சியாக மழை பெய்தால் இன்னும் அங்குள்ள 50க்கும் மேற்பட்ட அந்த குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்பதே அந்த பகுதி மக்களுடைய கருத்தாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மழை காலத்திற்கும் இதே நிலை தொடர்ந்து நீடிப்பதாகவும், ஆகவே நகராட்சி நிர்வாகம் துரித நடவடிக்கை எடுத்து இனிவரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனை ஏற்படாத அளவிற்கு உரிய தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதுதான் இப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இங்குள்ள அந்த கழிவு நீரோடு அந்த மழை நீரும் கலந்து இருப்பதனால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.